ஃபேமிலிஸ், வெல்கம் டு சர்ஸ் கிராஃப்ட்னா அவங்க சர்பத்தா. இன்றைக்கி வந்துட்டு பொடலங்காய் கூட்டி எப்படி செய்யன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு பொடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட பொடலங்காய் பயிர் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளியை மட்டும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடையை வச்சு கடையில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடனதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு கொஞ்சமே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள், இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன பேஸ்ட் நல்லா சுண்டி வரட்டும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி உள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்மளோட பொடலங்காய் பருப்பை உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு கசூரி மேத்தி சேர்த்திக்கலாம். கசூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க விட வேண்டாம். இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி. இது வந்துட்டு தோசை, இட்லி, களிக்கு கூட சூப்பராக இருந்ததுங்க.